தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த தேவ செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் அதுக்கு உதவி செய்தார். அதற்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் அறிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் பரலோக தேவனுடைய பிள்ளைகளுக்காய் தேவன் அளிக்கின்ற பலன் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு முக்கியமான ஆனால் சற்று சிக்கலான ஒரு செய்தியை நாம் சிந்திக்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இயேசுவின் பிரதான சீடராகிய பேதுரு இவ்வாறு குறிப்பிடுகின்றார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார் என அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அது என்ன காரணம் என்று சொன்னால், அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்க வேண்டும். பிசாசு என்று ஒரு சக்தி, சாத்தான் சக்தி, அழிவின் சக்தி. அதை யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என இயேசு சொல்லுவார். அந்த தீய சக்தி அல்லது சாத்தான் சக்தி என்று சொல்வது கொல்லுவது, அழிப்பது, பலவீனப்படுத்துவது என்று பல அந்த எதிர்மறையான காரியங்களை செய்கிற ஒரு வல்லமை, அதிகாரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவ்விதமான தீய சக்தியின் ஆளுகைக்குள் சிக்கி அல்லல் படுகிறவர்களை விடுவிக்கும்படி இயேசுவை தேவன் அனுப்பினார். அவர் அந்த தீய சக்தியின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொன்னால், அந்த வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய அதைவிட சக்தி வாய்ந்த ஒரு வல்லமை பொருந்தியவராக இருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அவர் மரியாளின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டு மனுஷகுமாரனாக தான் இந்த உலகத்திலே இருந்தார். அதாவது அவரை குறித்து நாம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்திலே வரும்போது, காலம் நிறைவேறின போது நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என வாசிக்கிறோம். ஆக அவர் ஒரு தாய் அன்னை மரியாள் என்ற தாயினுடைய வயிற்றிலே அவர் உருவாகி ஒரு மனுஷனாக அவர் பிறக்கிறார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அவர் தேவ தூதரை விட சிறிதாக்கப்பட்ட மனிதனுடைய தன்மைக்கு சமமான ஒரு நிலையிலே அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று நாம் எபிரேய நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ தூதரை விட சற்று கீழானவராயிருந்த இயேசு அவர் மரணத்தை உத்தரித்தார் என்று சொல்லி நாம் அங்கேயும் நாம் வாசிக்க முடியும். சரி, எப்படியும் அவர் மனித தன்மைக்கு சமமான ஒரு நிலையிலே அவர் உலகத்திலே வந்தார், வாழ்ந்தார் என்கிற ஒரு காரியத்தை நாம் அங்கேயும் புரிந்து கொள்கிறோம். ஸோ இவ்விதமாக ஒரு சராசரி மனிதனுக்கு ஒப்பாய் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் போது, அந்த மனித சக்தியை விட வல்லமை பொருந்திய தீய சக்தியின் வல்லமையில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த மனிதர்களை விடுவிக்க வேண்டுமென்றால், அந்த தீய சக்திக்கு ஒப்பாய் அல்லது அதை விட வலிமையாய் செயல்படக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவராய் அவர் இருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது இல்லையா? அதனால தான் தேவன் தம்முடைய வல்லமையே பிசாசின் வல்லமையை மேற்கொள்ளும்படி தம்முடைய வல்லமையே அவர் தேவன் இயேசுவுக்கு கொடுத்தார் என்ற காரியத்தை நாம் இங்கே விளங்கி கொள்கிறோம். ஏன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே நாம் வரும்போது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வரும்போது நாம் இப்படி வாசிக்கிறோம்.
நல்லது. அதுக்கு கொஞ்சம் முந்தின வசனத்திலிருந்தே நாம் அதை வாசிக்கிறோம். அது 4ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறோம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஓகே, நமக்கு இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமாக தேவை. அப்போ உலகத்தில் இருக்கிற அந்த தீய சக்தியை விட நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராய் வந்து செயல்படுகிற தேவனுடைய வல்லமை பெரியது. அப்போ இந்த பெரிய வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த வல்லமையினால தான் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை பண்ண முடிந்தது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். அதனால தான் மத்திய 3ஆம் அதிகாரத்திலே 16, 17 வசனங்களிலே அவர் ஜலத்திலிருந்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறிய உடனே தேவ ஆவி ஒரு புறா எப்படி மேலிருந்து இறங்கி கீழே வருகிறதோ அதுபோல அவர் மேல் வந்து இறங்கி, இவருடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று அந்த ஆவியாகிய தேவன் சாட்சி கொடுத்ததை அங்கே நாம் பார்க்குறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிட்டு என வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவருடைய பலத்தினாலே தான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார் என்கிற காரியத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். அப்போ தேவ ஆவியானவருடைய பலத்தில் தான் அந்த காரியங்களை, ஊழிய காரியங்களை நிறைவேற்றினார் என்பது நாம் எளிதாக விளங்கி கொள்கிறோம். நீங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஒரு ஸ்திரீ அவரை தொட்டு விடுகிறாள், சுகம் அவளுக்கு கிடைக்கிறது. அப்போது அதை குறித்து இயேசு சொல்லுகிற காரியம், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு, என்னிடம் வல்லமை இருக்கிறது, அந்த வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு வெளியே சென்றதை அல்லது செயல்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவருடைய வல்லமை, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள்னு வாசிக்கிறோம் இல்லையா. அவரிடத்தில் வல்லமை இருந்தது, அந்த வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு மற்றவர்களுக்கும் சுகத்தை, விடுதலை கொடுத்தது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். மத்திய 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் சொல்லுகிறாரு, மனம் திரும்புதலை கேட்டு நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய சீடர்களுக்கு இயேசு பரிசுத்த ஆவியினாலும், அடுத்த ஒரு வார்த்தை அக்கினியினாலும், ஆவி அக்கினி, இந்த அக்கினி என்ற வார்த்தை வல்லமைக்கு, சக்திமிக்க ஒரு காரியத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வழங்கிக் கொள்கிறோம். சரி, இப்போது அந்த வல்லமை தேவன் இயேசு கொடுத்தார், அந்த வல்லமையினால் அவர் பல அருஞ்செயல்களை செய்தார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இப்போ அதே வல்லமையை அவர் அவருடைய சீடர்களுக்கும் கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அதை லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் அப்படி என்று சீடர்களை பார்த்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு சற்று முன்னதாக அந்த செய்தியை அவர் சொல்லுகிறார். சிலுவைக்கு ஆமாம், அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் அந்த செய்தியை சொல்லுகிறார் இல்லையா. நீங்கள் எருசலேம் நகரத்திலே இருங்கள், அதுக்கு பிறகுதான் நீங்கள் அந்த வல்லமை பெற்ற பிறகுதான் நீங்கள் இங்கிருந்து போக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் அவர் அதை சற்று வழக்கமாய் சொல்லும்போது, அது உயிர் தெழுந்த பிறகு சீடர்களை சந்தித்து பேசுகிற சம்பவம். அது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், உங்களுக்கு பலன் வரும், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், இருக்க முடியும். அப்போ அவருக்குள்ள இருந்த அந்த வல்லமை அந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்குள் இல்லை என்று சொன்னால், இவர்கள் இயேசுவுக்கும் இயேசுவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தி சுவிசேஷத்துக்கும் சாட்சியாக இருக்க முடியாது. அதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். அதற்கு ஒரு பலன், அவருக்குள்ளே இருந்த அதே பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்,
ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்றார். இங்கே வல்லமை, சத்துரு தீய சக்தியின் வல்லமை மேற்கொள்ளும்படி உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன். ஸோ அந்த பரிசுத்தாவின் வல்லமை மூலதான் அந்த அதிகாரத்தை நாம் சரியாய் பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் நாம் இங்கே வழங்கி கொள்ள வேண்டும். சரி, இப்போது இந்த பரிசுத்த தேவ வல்லமையின் அவசியம் என்ன என்கிற சில காரியங்களை நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். முதலாவது நாம் இயேசுவை குறித்து சிந்திக்கிறோம். அது லூக்கா 1:35 தேவதூதன் மரியாள்கிட்ட சொல்வான், பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவகுமாரன் எனப்படும். இப்போ பரிசுத்தாவின் வல்லமையினால தான் இயேசு பிறந்தார் என்பதை, உருவானார் என்பதை இங்கே இந்த வசனத்தில் நாம் வழங்கிக் கொள்கிறோம். அதே நேரம் இப்படி பரிசுத்தாவினால் உருவாக்கப்பட்ட போதிலும் 12வது வயசுல என் பிதாவுக்கு அடுத்த வழியில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்ட போதிலும் அவர் ஒரு கட்டத்தில் அவருக்கு இந்த பரலோக தேவனுடைய வல்லமை தனித்தன்மையாக கொடுக்கப்பட வேண்டியதும் அவர் அதை அடைய வேண்டியதும் அனுபவிக்க வேண்டியதும் இயேசுவுக்கு அவசியமாக இருந்தது. முதலாவது விஷயம் இது, இயேசுவுக்கு அவசியமாக இருந்தது. நம்பர் 1. ரெண்டாவது, நாம் ஏற்கனவே வாசித்த லூக்கா 24:49 வசனத்திலே, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் இருக்க வேண்டும், அது கண்டிப்பாக உங்களுக்கு அது அவசியம் என்பது. நீங்கள் அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது, இன்னிடத்தில் கேள்விப்பட்ட அந்த தூய வல்லமையின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற கண்டிப்பாக காத்திருக்க வேண்டும், இது உங்களுக்கு அவசியம், இது உங்களுக்கு அவசியம் என்பதற்காக அந்த வார்த்தைகளை அழுத்தி சொல்லுகிறார். நான் வாசித்த வசனங்கள் தான். அப்போஸ்தலர் 1:14 ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த பரிசுத்தாவின் வல்லமைக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை படிக்கிறோம். அப்போ இங்கே இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையாகிய தேவபலன் அவசியமாக இருந்தது. அதுதான் இங்கே புரிகிறோம். அப்போ இவர்களுக்கு எல்லாம் அது அவசியமாக இருந்தது. அநேக கூடுதல் வழக்கங்களை நாம் சிந்தித்தாலும் இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் அவருடைய தாயாருக்குமே அவசியமாக இருக்கும் என்றால் நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை மாத்திரம் நாம் சற்று எளிதாக இங்கே வழங்கி கொள்கிறோம். ரெண்டாவது, இந்த தேவ வல்லமையினுடைய ரகசியம் என்ன? தேவ வல்லமை என்றால் என்ன? அதை பற்றி என்ன, அதனுடைய ரகசியம் என்ன என்பதை சற்று சிந்திக்கணும். இங்கே நாம் ஏற்கனவே அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அடுத்த ஒரு வார்த்தை, தேவன் அவருடனே கூட இருந்தார். பரலோகத்தின் தேவன் இயேசுவோடு எப்படி கூட இருந்தார் தெரியுமா? அவர் நீங்கள் யோவான் 4:24 அதே இயேசு சொல்லுகிற வண்ணமாய் தேவன் ஆவியா இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அப்போ தூய ஆவியா இருக்கிற தேவனே இயேசுக்குள் வாசம் பண்ணினபடினால்தான் தேவன் அவரோட கூட இருந்தார் என்ற வார்த்தையை படிக்கிறோம். முந்தின வார்த்தையில் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அவ்விதமாய் தேவன் அவரோட கூட இருந்தார் என்கிற செய்தியை அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறதை நாம் வழங்குகிறோம். அப்போது பரிசுத்த ஆவி என்று சொல்லும்போது பரலோகத்தின் தேவன் ஆவியாய் வாசம் பண்ணுகிறார் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 4:18 இயேசு சொல்வார் இல்லையா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நரங்குண்டவர்களை குணமாக்கணும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்த, நுரங்கொண்டவர்களை விடுதலையாக்க இந்த பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு அவசியமாக இருந்தது, அது எனக்குள்ளே இருக்கிறது என்று இயேசு இங்கே குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். நீங்கள் மத்தேயு 12:28 நான் தேவனுடைய ஆவியினால தான் பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதுன்னு சொல்கிறார். நான் தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கு, அந்த வல்லமையினால தான் பிசாசை துரத்துகிறேன். யோவான் 14:10 நான் வரும்போது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாக சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியை செய்கிறார். அப்போ எனக்குள்ளே பிதாவாகிய தேவன் வாசமாக இருக்கிறார், அவர் தூய ஆவியாய் வாசமாக இருக்கிறார், அவர் தான் அந்த கிரியை செய்கிறார், பல காரியங்களை செய்கிறார். அதை நான் வசனத்தில் நாம் பார்த்து விட்டோம். ஆக பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது என்று சொன்னால் பரலோகத்தின் தேவனே தூய ஆவியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1 யோவான் 4 அதிகாரம் 12-13 தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இங்கே பரிசுத்த ஆவியாய் தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது நாம் தேவனில் நிலைத்திருக்கிறோம், அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். இதே காரியத்தை தான் இயேசு சொன்னார். பிதா எனக்குள் வாசம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் வாசமாக இருக்கிறார் அப்படின்னு யோவான் 14:10 கேட்கிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? எனக்குள்ள ஆவியாய் தேவன் வாசம் பண்ணுகிறார். அதே ஆவி, இயேசுக்குள்ள இருந்த அதே தூய ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆக பரிசுத்த ஆவின்னு சொன்னோன்னா அதை ஏதோ ஒரு சாதாரணமான விஷயமாக நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அதனுடைய முக்கியம் எவ்வளவு என்கிறத இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். தேவனே ஆவியாய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். ஆகையினால தான் இந்த ஆவியை, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், நீங்கள் ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த தேவன் ஆவியாய் கிறிஸ்துவுக்குள்ளே வாசம் பண்ணார். அதனால அதை கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லியிருக்கு. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஆவி உங்களில் இல்லாவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஆவி அல்ல என்பதை இங்கே அவர் பவுலடியார் வளர்க்கிறது நாம் பார்க்குறோம். இதை நம்ம வந்து கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலும் 4 அதிகாரத்தில் நீங்கள் 6ஆம் வசனத்தில் வரும்போது, அதாவது கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனமா அந்த வசனத்தை நாம் பார்ப்போம். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த குமாரனின் ஆவி, குமாரனுக்குள்ளே என்ன ஆவி இருந்ததோ அந்த ஆவியை அவர் நமக்குள்ளே அனுப்புகிறார். அது ஆமாம் 4:6 தான், கலாத்தியர் 4:6 தான். மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களிலே அனுப்பினார். அப்போ இயேசுக்குள்ளே இதே ஆவியை தேவன் வச்சாரோ அதே ஆவியை அவர் நமக்குள்ளும் வைக்கிறார், வந்து வாசம் பண்ணுகிறார் என்பதை இங்கே நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் வல்லமை நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறது என்று சொன்னால், பரலோக தேவனே தன்னை குறுக்கி ஆவி ரூபத்தில் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார் என்பதை இங்கே இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். 1 பேதுரு 4 அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பேதுரு சொல்வார், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்போ தேவனுடைய மகிமையுள்ள ஆவி, அந்த வார்த்தையை எவ்வளவு மரியாதையாக சொல்கிறார் பாருங்க. மகிமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம் இல்லையா? அப்போ நம்ம ஆலயம், தேவன் ஆவியாக வந்து வாசம் பண்ணால் நம்ம தேவ ஆலயமாக மாறுறோம். அது எளிதாய் நான் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியம்தான். ரோமர் 8 அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என வாசிக்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான சம்பவத்தை பவுல் குறிப்பிடுகிறார். இயேசுவை 3ஆவது நாள் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் இந்த பரலோகத்தின் தேவனுடைய ஆவிதான். அந்த ஆவியின் வல்லமை தான் நமக்குள்ள இருக்கணும். அப்படின்னு தான் நம்முடைய வல்லமையினால சாவுக்கு ஏதுவான அழிவுக்குரிய சரீரங்களை உயிர்ப்பிக்க முடியும், உலகத்தில் இருக்கும்போதே உயிர்ப்பிக்க முடியும். அப்புறம் மரித்தோர் உயிர்த்தெழுதல்னு ஒன்று சொல்கிறோமே, அவர் வரும்போது நாம் எழுப்பப்படணும் இல்லை, அந்த எழுப்பப்படுற காரியமும் இந்த ஆவியின் வல்லமையில் தான் நடக்குதான். ஸோ இந்த தூய ஆவியின் வல்லமைங்கிறது எவ்வளோ முக்கியமானது என்பதை நாம் வழங்கிக் கொள்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறு ரூபப்படுத்துவார் அல்லது மாற்றி அமைப்பார் அப்படின்னு வாசிக்கிறோம்.
இந்த இது வந்து கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க, முதலாவது எழுந்திருப்பாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா 1 தெசலோனிக்கரில். பின்பு உயிரோடு இருக்க நாம எழுந்து கொண்டு போவோம் இல்லையா அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும். அப்போது எவ்வளோ காலத்துக்கு முன்பு மரித்து போனவர்களை மீண்டும் உயிரோடு எழுப்புவதும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தான். இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிறவர்களை, சரீரத்தில் மாம்ச சரீரத்தில் இருக்கிறவர்களை இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றி அமைப்பதும் இந்த பரிசுத்தாவின் வல்லமை தான் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். அப்போ இந்த பரிசுத்த ஆவி, தேவ ஆவி நமக்குள் வந்து வாசம் பண்ணி நம்மை நடத்தினாதான் நாம் தேவ பிள்ளைகளுங்கிற அங்கீகாரத்தை பெற முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் தேவ பிள்ளைன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் தேவனே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தூய ஆவியின் வல்லமையை அனுபவிப்பதில் தான் இருக்கிறது என்பதை கூட இந்த பகுதியில் நாம் வழங்கிக் கொள்கிறோம். சரி, நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். இப்போது இந்த தேவ ஆவி வல்லமை எப்படி செயல்படுது, அதனுடைய செயல்நிலைகள் என்ன என்று சில விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, நாம் ஏற்கனவே இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது அந்த வல்லமை ஆவியானவர் இறங்கி இவருடைய நேசகுமாரன் என்று ஒரு சாட்சி கொடுத்தார். அதுதான் சற்று வசனங்களே பார்க்குறோம். அப்போ தேவ ஆவியை பெற்றவர்கள் மட்டுமே தேவனுடைய நேச பிள்ளைகள் என்கிற எல்லைக்குள் வருகிறார்கள் என்பதையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்போஸ்தலர் 5:32 இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரல்னா பரிசுத்த ஆவி சாட்சி என்றார்கள் அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. அப்போ தேவன் தமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அந்த இயேசுவை என்னுடைய நேசகுமாரன் சாட்சி கொடுத்த மாதிரி அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்ற ஒரு முக்கியமான காரியத்தை குறிப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவ பிள்ளைகள் என்ற நிலைமைக்கு ஒரு அங்கீகாரத்துக்கு கொண்டு செல்கிறார் என்பதை இந்த பகுதியிலே நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஸோ இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்திலே தான் இந்த அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டில் இருந்தார்கள். அதை பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தாங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் வந்தது. அந்த அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள், ஃப்ளையிங் ஃப்ளேம்ஸ் இல்லையா, நெருப்பு பந்து பறந்து வந்து அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படி வேறு பாஷையில் பேச தொடங்கினார். ஸோ இதுதான் அந்த தேவன் பரிசுத்த ஆவியானவரை வந்து அப்போஸ்தலர்களை குறித்து சாட்சி கொடுத்த அந்த அனுபவம் இல்லையா. அவர் சாட்சி கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுத்தாருன்ற அந்த வசனம் பார்த்தோம். அது எப்படி சாட்சி கொடுத்தார் என்றதை ப்ராக்டிக்கல் அனுபவத்தை அந்த அப்போஸ்தலர் 2:4 வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 15:8 வரும்போது இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று மீண்டும் ஒரு பகுதி. இது வந்து அந்த கொர்நேலியுனுடைய வீட்டில் பேதுரு வந்து சுவிசேஷத்தை பேசுகிறார். பேசி கொண்டிருந்த போதே பரிசுத்த ஆவி இறங்கி அவர்களை குறித்தும் சாட்சி கொடுத்தார், எங்களை குறித்தும் சாட்சி கொடுத்தார். அவர்களை குறித்தும் நான் இவர்களை ஏற்றுக்கொண்டேன், தேவ பிள்ளையை அங்கீகரித்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்து விட்டார். அது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 46 படிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது அவர்கள் பிரமித்தார்கள். பரிசுத்த ஆவி வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அவர்களுக்கும் தேவனுடைய அங்கீகாரம் கிடைத்து விட்டதே, ஏதோ இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா இல்லை, நான் எல்லா ஜனங்களை அங்கீகரிக்கிறேன் என்று தேவன் செய்த செயலை பார்த்து அவங்க அதை புரிந்து கொண்டார்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஒரு முத்திரை இல்லையா, அடையாளம், ஐடி. விசுவாசிகளாகி இந்த ஏற்கனவே சீஷத்துவ அனுபவத்துக்குள் வரும்போது அந்த முத்திரை கிடைக்கிறது. அது கொஞ்சம் பின்னாலே நாம் பார்ப்போம். எபேசியர் 4:30 அன்றி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை
துக்கப்படுத்தாதீர்கள். ஒரு ஐடி, தேவ பிள்ளைகளுங்கிற ஐடி, ஒரு முத்திரை இல்லையா, ஒரு அங்கீகாரம். இந்த தூய ஆவியனுடைய அந்த பொழிதல், அந்த அனுபவம் இருக்கிறது என்பதை நாம் சற்று ஆழமாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த முத்திரைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டான். பூமியின் அது வெளிப்படுத்தல் 9:4 வந்தால், பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இனி ஒரு காலம் பின்னால் வரப்போகுது, உலகத்துக்கு நிறைய ஆக்கினைகள் வரப்போகுது. அப்போ ஒரு காரியம் சொல்லப்படுது, தேவனுடைய அப்போ அந்த நாட்களில் தேவ சித்தம் செய்யக்கூடிய, தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய சிலர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவருடைய நெத்தியில் முத்திரை போடணும், அடையாளம் போடணும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. யாருக்கெல்லாம் அந்த முத்திரை இருக்கோ அவங்கள சேதப்படுத்தாதுருங்கன்னு சொல்லப்படுது. அப்போ இதில் என்ன புரிகிறோம், தேவனுடைய முத்திரையை அங்கீகாரத்தை பெறுவது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை சற்று ஆழமாய் நாம் வழங்கிக் கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு சம்பவம் உண்டு. அது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கு உருவ போய் அதற்குள்ளே செயல்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெத்திகளிலே அடையாளம் போடு. தேசம் அக்கிரமத்தில் அநியாயத்தில் இருக்கு, எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில தேவ மனிதர்கள் மட்டும், ஐயோ எங்கள் தேசம் எப்படி இருக்கு, தேவனை எரிச்சல் விட்டுறாங்களே, ஆண்டவருடைய சித்தம் செய்யலை, அவருடைய வசனத்தில் நடக்கலையேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நெத்தியில் அடையாளம் போடு. இப்போ புரியும் நினைக்கிறேன். பரலோக தேவனுடைய சார்பாய் செயல்படுகிறவர்கள் நெத்தியில் அடையாளம் போடு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வசனத்தில் நீங்கள் இவர்கள் பின்னாலே நகரங்க வெறுங்க உருவ போய் வெட்டுங்கள், கண் தப்ப விடப்படாது, முதியோர் வாலிபர் கன்னிகள் எல்லாரையும் அழித்து போடுங்கள், அடையாளம், அது 9:6, அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்க. எப்படி? அது எசேக்கியேல் 9:6. அடையாளம் யாருக்கு நெத்தியிலெல்லாம் போட்டிருக்கோ அவங்கள அழிக்காதுங்க. ஒரு அழிவின் அனுபவத்தை தேவன் அனுமதிக்கிறார். அப்போது முதலாவது இந்த அக்கிரம அநியாயத்தில் அங்கீகரிக்காமல் அதுக்கு நினைச்சு அழுது கொண்டிருக்கிற ஊழியக்காரருடைய நெத்தியில் அடையாளம் போடு. ரெண்டாவது, அப்படி அடையாளம் போட்டவர்களுக்கு மேலே எந்த தீங்கும் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ தேவனுடைய அடையாளம், பரிசுத்தாவியின் முத்திரை எவ்வளோ பயனுள்ளது, அவசியமானது என்பது இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நான் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்ன எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நானும் என்னுடைய உறவினர் மகன், எனக்கு அண்ணன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் நடப்போம். வேத காரியங்கள்லாம் நான் ரொம்ப விவாதிப்போம். ஆனால் நான் இந்த ஆழமான அனுபவத்துக்குள் எனக்கு பரிசுத்தாவின் முத்திரை என்கிற அனுபவத்தை தேவன் தந்து விட்டார். ஆனால் என்னுடைய அண்ணன் முறை அவருக்கு அந்த அனுபவம் கிடைக்கல. எல்லாரும் சகோதரர்கள் தான், பழகிறவங்க தான், பேசுகிறவங்க தான், வேதவசனங்கள்லாம் தியானிக்கிறவங்க தான். ஆனால் எனக்கு இந்த முத்திரை அனுபவத்தை தேவன் தந்திருந்தார். அவருக்கு அந்த அனுபவத்தை அவர் அடையவில்லை என்ற நிலை. ஸோ இப்படி இருக்க காலகட்டத்தில் நடந்த சம்பவம் அது. நான் ஒரு நாள் இரவில் நான் ஒரு சொப்பனத்தை பார்க்குறேன். நானும் அவனுடைய அண்ணனுமா நாங்கள் 2 பேரும் ஒரு ஒத்தையடி பாதை வழியாக நடந்து போயிட்டுருக்குறோம். அப்போது எதிரிலே கொஞ்சம் குண்டர்கள் வர்றாங்க, தடி வச்சுருக்கிறாங்க, கரப்பாக இருக்கிறாங்க, முரட்டுத்தனமாக இருக்கிறாங்க. அவங்க எங்களை அடித்து நொறுக்கிறதுக்கு ஆவேசமாக பாஞ்சு வந்தாங்க. வரும்போது அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்தான். அந்த தலைவன் சொல்கிறான், நிறுத்துங்க, ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சுட்டி காட்டி அவன் சொல்கிறான், இவன் மேலே கை வச்சிடாதுங்க, இவனை தொடுறதுக்கு நமக்கு அனுமதி உரிமை கிடையாது. அப்போ சகோதரர் கூட வந்தார்ல, அவரை காட்டி இவனை என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி சொப்பனம் முடிஞ்சிடுச்சு. நான் காலையில் எழும்பி அவர்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு விசித்திரமான சொப்பனம் பார்த்தேன், நல்லா ஜெபம் பண்ணணும், கவனமாக இருக்கணும். அவருக்கு நிறைய பிரச்சனை, அவருக்கு விபத்து, அவருக்கு பையனுக்கு ஒரு விபத்து, இவருக்கு வெளிநாட்டு வேலைக்கு போய் ஃபைனான்ஷியல் லாஸ் எல்லாம் நிறையா திரும்பி இப்படி நிறைய கஷ்டங்களுக்குள்ளே சிக்கி கொண்டார் தொடர்ந்து. அப்புறம் நான் இதை நினச்சி பார்த்தேன். இப்படி இருக்கும்போது, ஐயோ அன்னைக்கு இப்படி ஒரு சொப்பனம் கண்டோம், என்ன தொடப்படாது, என்ன தொடுறதுக்கு அனுமதி இல்லை, அவர் என்ன வேணாலும் செய்யலான்னு அந்த சொப்பனம் இருந்ததே. அப்போ எனக்கு அந்த முத்திரை, பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை இருந்தது.
ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குதுங்கிறத நான் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வசனம் தான் நான் கொஞ்சம் முன்னால் சொன்னேன். முத்திரை போடப்பட்டவர்கள தொடாதுங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் அனுமதிங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அதை இந்த வசனங்கள் மூலமாக நான் வழங்கி கொண்டேன். இது அனுபவ ரீதியிலான காரியம். அப்போ அந்த முத்திரை எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அவசியமானதுங்கிறத இந்த காரியங்களிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். 2 கொரிந்தியர் 12:9 பவுல் சொல்கிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போது நம்முடைய சரீரம் பலவீனமானது, அழிவுக்குரியது, அதில் எவ்வளோ ப்ராப்ளம் வருது நமக்கு தெரியும். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. ஆனால் அவர் ஜெபம் பண்ணார், அவர் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணாரா, அதுக்கு மேலே உள்ள வசனங்கள் இருக்குது. அந்த அவர் ஜெபம் பண்ண போது தேவன் அவருக்கு கொடுத்த விளக்கம் என்னன்னு சொன்னால், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இங்கே அந்த பலவீனத்தை அவர் மாற்றவில்லை, ஆனால் அதே நேரம் அந்த பலவீனத்திலே தன்னுடைய பலனை கொண்டு அதை கடந்து செல்லும்படி உதவி செய்கிறேன் என்று சொல்கிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்குறோம். அப்போது என்னுடைய பலன், அதாவது நீங்கள் அதை 2 கொரிந்தியர் 12 7 அன்றி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மைகளை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடி அதை குட்டுகிற சாத்தானுடைய தூதன், அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதான் 3 தரம் ஜெபிச்சார், 3 தடவை. அதுக்கு கர்த்தர் சொன்னாரா, என் கிருபை போதும், உன் பலவீனத்தில் எனக்கு பலனை நான் வழங்க பண்ணுவேன், எனக்கு பலனால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொன்னார். இந்த பலன் இப்போ நான் பார்த்துருக்கிற பரிசுத்த ஆவியின் பலன், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற தன்னுடைய ஆவியின் பலனை கொடுக்கிறது. இந்த ஆவியின் பலத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். அப்போ அவர் சொல்கிறார், என் பலவீனங்களில் நான் இனி வருத்தப்பட மாட்டேன். நான் எவ்வளோ பலவீனப்படுவேனோ அந்த அளவு தேவனுடைய பலனும் வல்லமை என்னில் செயல்படும் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஏன் சுயம் செயல்படாது, என்னுடைய மாம்ச பலம் ஒன்றும் செயல்படாது. பியூர் காட்ஸ் பவர் இல்லையா, ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான் எனக்குள்ளே செயல்பட முடியும்னா அது நல்ல விஷயம் தானே. அப்போ நான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது நல்லது தான் என்று குறிப்பிடுறதை நான் பார்க்குறோம். ரோமர் 8:26 அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டுக்குள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும்பூச்சிகளாய் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பார்த்தீங்களா, பலவீனம், அது சரீர பலவீனம், ஜபிக்க தெரியாத பலவீனம், ஜபிக்க முடியாத பலவீனம்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, பல பலவீனங்கள் இருக்குது. இதில் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு ஜபிக்கவே தெரியலைங்க, எப்படி ஜெபம் பண்ண நமக்கு தெரில. நாம் ஏதோ தாறுமாறாக சொல்லிகிட்டு இருக்க போகிறோம், நம்முடைய அறிவுக்கேற்ப தானே நம்ம பேசுவோம். ஆனால் ஆவியானவர் நமக்கு இந்த ஆளுக்கு ஜெபம் பண்ண தெரிய மாட்டேங்குது, இந்த சூழ்நிலையில் என்ன ஜெபம் பண்ணணும்னு இந்த ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது, நாமவே பண்ணிடுவோம். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லை, அற்புதமான ஒரு அனுபவத்தை தேவன் செய்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தது யோவான் 14:26 நான் என் நாமத்தினாலே, இயேசு சொல்லுகிறார், நான் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவாருன்னு சொல்கிறார். இப்போ நம்ம பைபிள் வச்சுருக்கோம், இயேசுநாதருடைய வார்த்தையெல்லாம் படிக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் இந்த பைபிள்லாம் எல்லோரும் கிடையாது, இயேசுநாதருடைய போதனை கிடையாது, அந்த ஆரம்ப காலம். இப்போது பரிசுத்தாவி ஆனவர் இயேசுக்குள்ளே பேசின அதே வார்த்தைகளை அதே பரிசுத்தாவி ஆதி திருச்சபை எல்லாரும் விசுவாசிகள் மேலெல்லாம் இறங்கி வாசம் பண்ணிட்டார். அந்த ஆவியானவரே பிரசங்க அவங்களுக்குள்ள இது போதிச்சு நினைப்பூட்டினார். அப்போ சிலர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இந்த பரிசுத்தாவியாய் தேற்றரவாள நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறதெல்லாம் இனி மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், நான் சொன்னதை மறந்துட்டாலும் நினைப்பூட்டுவார். அது மட்டும் இல்லை, புதிய விசுவாசிகளுக்குள்ளே நினைப்பூட்டுவார். அதை நாம் பார்க்கலாம். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார், அவர் சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். சத்திய ஆவியானவர் உங்களை சத்தியத்தில் அவர் பேசுவார், உங்களை கரம் பிடித்து நடத்தக்கூடிய அளவுக்கு அவர் செயல்படுவார். 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல, அது உங்களுக்கு போதிக்கிற மாதிரியே அவரிலே நிலைத்திருப்பீர்களாக. பாருங்க, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லைன்னு ஒரு வார்த்தைங்க இருக்கு. அதுக்கு பொருள் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற அளவுக்கு வேற யாரும் போதிக்க முடியாது. எப்படி? பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற அளவுக்கு யாரும் போதிக்க முடியாது. சகலத்தையும் மற்றவங்களாம் தெரிஞ்ச சொல்லுவாங்க, புரிஞ்ச சொல்லுவாங்க, தப்பாக கூட சொல்லிட போகிறேன். இவர் சரியாக சகலத்தையும் போதிக்கிறார். அது சத்தியத்தை தான் போதிப்பார், பொய் போதிக்க மாட்டார். அவர் போதிக்கிறபடி அந்த பரிசுத்த ஆவியானவரிலே நிலைத்திருங்கள். அப்போ இந்த தெய்வ பலனாகி பரிசுத்த ஆவி எவ்வளோ அற்புதமான காரியத்தை செய்து யாரை நம்ம சரின்னு வழி திருப்பிட முடியாது, டைவர்ட் பண்ணிட முடியாது. இப்போ வேதத்தை புரிய வேண்டும் என்று சொன்னால் கூட பல ஆண்டுகளில், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலம் தீர்க்கதரிசியில் பேசினாங்கல்ல. இப்போ அதை எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணி பல வடிவத்துக்கு வந்திருக்கு. அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் கூட உண்டு. ஆனால் பல வேளை புரிஞ்சு கொள்ள முடியாமல் நிறைய எத்தனை பிரிவுகளாய் கருத்து வேறுபாடு நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் பல காலங்களில் தீர்க்கதரிசிகள் தம்முடைய மனிதர்களுக்குள் செயல்பட்டு நல்லா பேசினாரோ, அதே ஆவியானவர் மீண்டும் வர்றார். மீண்டும் இந்த வசனத்துக்கு பொருள் இதுதான், இந்த சத்தியம் எப்படிப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு விளக்கி கொடுக்குறார். அவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவ வல்லமை நாம் அடைய வேண்டியது எவ்வளோ அவசியங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். இனி இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். அது 1 கொரிந்தியர் 2:12-14 வரை பார்த்தா, நாங்களோ, பவுலடியார் சொல்கிறார், உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷன் நானும் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாபடினாலே அவைகளை அறியவும் மாட்டான். இங்கே பாருங்க, 2 ஆவியை சொல்கிறார். ஒன்று உலகத்தில் செயல்படுற ஆவி, இன்னொன்று பரலோக தேவனிடத்துலேருந்து வர்ற ஆவி. அதான் நம்ம பார்த்துட்டோம். இந்த தேவ ஆவி வரும்போது நாங்கள் அந்த தேவ ஆவியினால், அந்த ஞானத்தினால பரிசுத்த ஆவி எங்களுக்கு போதிக்கிறது பாருங்கள். அதனால் ஆவிக்குரிய காரியம் பேசுகிறோம். இது சாதாரண மனுஷருக்கு புரியாது, பைத்தியக்காரத்தனமாக தெரியும். இதெல்லாம் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக அந்த ஆவியை பெற்று ஆவியினுடைய அறிவினால தான் வழங்கி கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகிற ஒரு காரியத்தையும் நாம் இங்கே பார்க்குறோம். கொலோசியர் 1:28-29 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறினவனா நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இங்கே தேவ ஞானத்தோடு நான் உபதேசம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் எனக்குள்ளே வல்லமையாக கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தினால தான் இதை செய்கிறேன். அப்போ எனக்குள்ளே அந்த தேவ வல்லமை செயல்படுது. அந்த பலத்தில் போராடி நான் பிரயாசப்பட்டு தேவ ஞானத்தை பேசி கிறிஸ்து இயேசுக்குள்ளே எல்லாரையும் தேர்ந்தவர்களாக நிறுத்தும்படி அந்த வல்லமைக்கு ஏற்றபடி நான் பிரயாசப்படுகிறேன்னு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2:5 என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்கு உரியவளாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. அப்போ என் பிரசங்கம் நான் மனுஷ ஞானத்தில் பேசலை, மனுஷனை சந்தோஷப்படுத்துற மாதிரி நயவசனம் பேசலை, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. பரிசுத்த ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டது. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார். அவருடைய ஞானத்தை தந்து உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி தந்தார், உறுதிப்படுத்தி தந்தார் என்று குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 10:4-5 எங்களுடைய பௌராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தெய்வ பலம் உள்ளதாக இருக்கிறது. பாருங்க, இந்த பலன் தேவ பலன்னு சொல்கிறாரு. இது சரீர பலன் இல்லை, மாம்ச பலன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டியுமே நிர்மூலமாக்குறோம்.
எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த பலத்தினால நாங்கள் எல்லா விதமான எதிர்காரியங்களையும் முறியடித்து விடுகிறோம். அது எங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கிறது என்று அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தேவ பலன் எப்படி இயேசுக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளும் ஊழியக்காரர்களுக்குள்ளும் செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாய் ஒரு முக்கியமான காரியத்தை சிந்திக்கிறோம். இது தேவ வல்லமை குறித்த விழிப்புணர்வு என்று நாம் சிந்திக்கிறோம். இது வல்லமைன்னு சொல்லிட்டோம், ஆனால் அந்த வல்லமையை பற்றி ஒரு தெளிவான விழிப்புணர்வு நமக்கு வேணும். அதை சில வசனங்கள் பார்ப்போம். லூக்கா 24:49 இயேசு சொல்வார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேத்தில் இருங்க. எங்கே இருங்கன்னா உன்னதத்திலிருந்து வர்ற பலனை நீங்கள் பெறதுக்கு தான் எருசலேமில் இருக்கணும். இந்த பலன் உன்னதத்திலிருந்து வர்றது, அந்த வார்த்தை இங்கே நான் முக்கியம். உன்னதம்னா பரலோகம். பரலோகத்திலிருந்து வர்ற வல்லமைக்காக காத்துருங்க. வேற வல்லமைன்னு சொல்லி எங்கே இதெல்லாம் வர வல்லமையை நீங்கள் வாங்கிடாதீங்க. பரலோகத்திலிருந்து வர்ற வல்லமைக்காக நீங்கள் காத்துருங்க. யோவான் 15:26 பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்ன குறித்து சாட்சி கொடுப்பார். இங்கே சொல்றார், பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிற வல்லமை இது பிதாவின் இடத்திலிருந்து அனுப்புகிறேன் அல்லது பரலோகத்திலிருந்து அனுப்புகிறேன், வேறு இடத்துலேருந்து கிடையாது. இது பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வர்றதான வல்லமை சத்தியாவி. ஸோ அவர் சாட்சி கொடுப்பார். கவனிக்க வேண்டியது பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வருகிற பலன், பரலோக பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிற பலன் இது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். 1 Corinthians 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். இங்கே மீண்டும் பவுல் உறுதிப்படுத்துகிறார், உலகத்தில் ஒரு ஆவி இருக்குது, அது நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டிய இடம். நாம் ஏதோ வல்லமைன்ட்டு உலகத்தின் வல்லமை பெற முடியாது இல்லையா? பரலோகத்தின் தேவனுடைய வல்லமை தான் பெற்றுக்கொள்ளணும். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். இந்த வல்லமை, இந்த ஆவி பரலோக தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வர்றதுன்னு ஸ்பெசிஃபிக்காக இங்கே குறிப்பிடுறதை நாம் பார்க்குறோம். 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவியை நம்பக்கூடாது. எப்படி? எல்லா ஆவியை நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அப்போ தேவனால் உண்டான ஆவிதானா? வல்லமைன்னு சொன்னால் போதாதில்ல, இது பரலோக தேவனிடத்திலிருந்து வந்ததா, அவரால் உண்டானதா, அவரால் அனுப்பப்பட்டதா என்று நாம் சோதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும் இல்லையா? நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா, 2 ஆவி, சத்தியமான உண்மையான பரிசுத்த ஆவி, பரலோகத்தின் ஆவி. இன்னொன்று பரலோகத்தின் ஆவி மாதிரி நடிக்கிற ஒரு வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற ஆவி. அப்போ 2 ஆவி இருக்கிறது என்பது இங்கே இருக்குது. பரலோகத்திலிருந்து வந்தவர்கள் ஆவி வந்தால் பரலோகத்துக்குரிய காரியங்கள் பேசுகிறார்கள், உலகத்தின் ஆவியின் பிடியில் சிக்கினவர்கள் உலகத்தின் கேட்ட காரியங்களை பேசுகிறார்கள். அப்போ இந்த ஆவிகளை பகுத்தறியணும், இல்லைன்னா அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை என்பதை இங்கே அறிந்து கொள்கிறோம். இன்னொரு காரியம் கவனிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிற ஆவியெல்லாம் பரலோக ஆவிதானா என்கிற ஒரு பிரச்சனை. ஏன்னா நீங்கள் அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது பரிசுத்தாவி வந்தது, வெவ்வேறு பாஷைகள் அல்லது அந்நிய பாஷைன்னு சொல்கிறாங்கல்ல, பேச தொடங்கினார்கள் அப்படின்னு இருக்குது. அதனால் அந்நிய பாஷை பேசிட்டா அந்த ஆள் பரலோகத்திலேருந்து வந்து ஆவியை பெற்றிருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு தவறான எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை நம்ம சிந்திக்கணும். இந்த பாஷைன்னு சொல்லுது, அந்நிய பாஷைங்கிறது உண்மையிலே பரலோகத்திலேருந்து வந்து ஆவி மட்டும்தான் பேசுதா
இல்லை வேறு மாதிரியும் வர முடியுமாங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. 1 கொரிந்தியர் 13:1 பவுல் சொல்வார், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இங்கே 2 பாஷையை சொல்லியிருக்கு. ஒன்று மனுஷர் பாஷை, இன்னொன்று தூதர் பாஷை. 2 பாஷை இருக்குது. அப்போது மனுஷர் பாஷையும் இருக்குது, தூதர் பாஷையும் இருக்குது. இதை கொஞ்சம் மனசில் வச்சுருப்போம். இப்போது மற்ற 25:41 இயேசு இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, அவர்கள் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிசாசும் அவனுடைய தூதர்களும் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ தூதர்கள் பிசாசனுடைய வரலாற்றை, அவன் உருவாக்கத்தை குறித்து படிக்கும்போது அவன் தேவதூதனாக இருந்தான், தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினான், அவன் தேவ சமூகத்திலிருந்து திரட்டப்பட்டான், அவன் தேவ மகிமையை இழந்து விட்டான் என்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பைபிளில் படிக்கலாம். அப்போ பிசாசு தூதர் கூட்டத்தை சேர்ந்தவன்னு சொன்னால் அவனுக்கு தூதர் பாஷை தெரியுமா என்ன? தெரியும் இல்லையா? தூதர் பாஷை தெரியும். அப்போ பிசாசனுடைய ஆவி ஒருத்தருக்குள்ளே வந்து அவன் தூதர் பாஷை பேசினா நம்ம அந்நிய பாஷைன்னு தானே நினைக்க போகிறோம், நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்படி ஒரு பெரிய மோசடி இருக்குது. பிசாசு முன்னாள் தேவதூதன், அவன் தூதர் பாஷை பேச முடியும். அவன் மனுஷருக்குள்ளே வந்து தாறுமாறாய் அல்லது வேறு ரீதியிலே அவன் பாஷையில் பேசி பரிசுத்த ஆவி மாதிரி ஏமாற்ற முடியும் என்பதை இந்த பகுதியிலே நான் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் போயாச்சுன்னா அங்கே இப்போ சாசு பிடிச்சிருக்க வரட்டுனா அது மலையாளத்தில் பேசுது. ഞാൻ അവിടെ നിന്നാണ് അങ്ങനെയാണ് அப்படி പറഞ്ഞിട്ട് ஓடி போகும் அல்லே അവിടെ மலையாளத்தில். தமிழ்நாட்டில் வந்து அங்குள்ள பிசாசெல்லாம் தமிழில் பேசுது. தமிழில் தான் நான் இப்படி வந்தேன் இப்படி வந்தேன். இனி வேற ஒரு மாநிலத்தில் போனால் அங்குள்ள பாஷையில் பேசுவோம். வட இந்தியாவில் போனால் இந்தியில் பேசிகிற போகுது. அப்போ பிசாசுக்கு எல்லா பாஷையும் தெரியுதில்ல. மனுஷருக்கு பாஷை தெரியாமல் இருப்பானா என்ன? அதனால் பிசாசு சக்திகளும் தூதர் பாஷை பேச முடியும், நமக்கு தெரியாத பாஷையில் பேச முடியுங்கிறத இங்கே ரொம்ப முக்கியமாக மனசில் வைக்கணும். அதனால் அந்நிய பாஷை பேசுகிறதெல்லாம் பரிசுத்த ஆவி அல்ல என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் 16:16 வரை நீங்கள் போனீங்கன்னா பவுல் சொல்ல அங்கே வாசிக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனாலே தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். சரி, அவள் பவுலை எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தம் போட்டு சொல்லிட்டான். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று என்று நாம் படிக்கிறோம். இங்கே பாருங்க, அவன் வந்து என்ன சொல்கிறான், இவரெல்லாம் தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறோம். அவ்வளோ சொன்ன செய்தி எவ்வளோ சரியான செய்தி இல்லை, அவளுக்கு தெரியாது, ஆனால் சரியான செய்தி. ஆனால் அவளுக்குள்ளே இருந்தது குறி சொல்லுகிற ஆவி. இப்படி அநேக நாள் செய்து பவுலை ஏமாத்தியிருக்கா. பவுலுக்கே குழப்பம்தான், இது என்னடா இவ்வளோ இருக்குது. அப்புறம் தான் பவுல் புரிஞ்சுக்கிட்டாரு, அதை வரட்ட அது ஓடி போயிட்டு. அப்போ பிசாசுகளால் குறி சொல்ல முடியும், தீர்க்க தரிசனம் சொல்கிற மாதிரி சொல்ல முடியும், கரெக்டாக சொல்லிட முடியும், நம்மை பிரமிக்க பண்ணிட முடியுங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால் தீய சக்திகளும் குறி சொல்ல முடியும். அப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறதுனால அது பரிசுத்த ஆவி கிடையாது. தீர்க்க தரிசனம் குறி சொல்கிறது மாதிரி சொல்கிறதுனால அது வந்து பரிசுத்த ஆவிக்கு கிடையாது, அது தீய ஆவிகளாக இருக்க முடியும் என்பதை இங்கே இந்த பகுதிகளிலிருந்து நான் வழங்கிக் கொள்வோம். அதனால தான் மற்ற 7:15 இயேசு சொல்லுவார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க, அவர் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பற்றிலாம் கள்ள தீர்க்கதரிசிகள் அவங்களுக்குள்ள செயல்படுறது வேற ஆவி, அதை குறித்து நீங்கள் கனிகளை பார்த்து கண்டுபிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 2 பேதுரு 2:1 நாம் படித்தா, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதவர்கள் இருப்பார்கள். அவள் கேட்டுக்கு எதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணுவாங்க. தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து
தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாய் வசப்படுத்திக் கொள்வார். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. ஸோ கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதவர், வேத புரட்டெல்லாம் தந்திரமாக பேசுவாங்க. இது கள்ள தீர்க்கதரிசினாலே அந்த ஆவியினாலே, ஒரு வித்தியாசமான ஆவியினாலே, வேறு ஆவியினாலே இயக்கப்படுகிறவர்கள் என்கிறது தான் அதனுடைய பொருள். ஸோ அவங்க என்னெல்லாம் செய்வாங்கங்கிறத இந்த வசனத்தில் சொல்லியாச்சு, நம்ம புரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே, அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகுது. பாருங்க, வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து, கள்ள தீர்க்கதரிசி வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான அற்புதங்களை செய்கிறார்கள். அப்போ அற்புதம் செஞ்சால் ஜனங்கள்லாம் அந்த பக்கம் நிற்பாங்க. தேவனுக்கு விரோதமாய் ஒரு அணி சேர்க்கிறதுக்கு அந்த காரியத்தை அதை செய்யுது. அப்போ பிசாசின் ஆவிகளால் அற்புதம் செய்ய முடிகிறது என்கிறதையும் இங்கே கவனிக்கணும். அதனால் அற்புதம், குறி சொல்லுதல் அல்லது அந்த மாதிரி வெளிப்பாடு சொல்கிறது, அந்நிய பாஷை, இதெல்லாம் இருக்கிறதுனால அது பரிசுத்த ஆவி நாம் 100க்கு 100 முடிவு செய்யக்கூடாது என்கிற ஒரு விழிப்புணர்வை தான் இந்த பகுதியில் நான் சிந்திக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 21 23 வரை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியலை, அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். இப்போ பாருங்கள், பரலோக பிதாவின் சித்தம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பரலோக பிதாவினிடத்தில் வந்த ஆவி அவங்களுக்குள்ள இல்லை. ஆனால் இயேசு ஆராதிப்பாங்க, அதான் விஷயம். இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயந்தான். பரலோக பிதாவுக்கு வந்த ஆவி அவங்கள்ட்ட கிடையாது, அந்த சித்தம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இயேசு ஆராதிப்பாங்க, கர்த்தாவை கர்த்தாவின்னு சொல்லுவாங்க. இயேசுவை நாமத்தை பயன்படுத்தியே தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களாம். பார்த்தீங்களா, இயேசு நாமத்தை பயன்படுத்தி சொல்கிறது, ஆனால் உள்ள செயல்படுறது வேற ஆவி. இயேசு நாமத்தை பயன்படுத்தியே போய் சாசு வரட்டுவாங்க, ஆனால் அது உள்ளே செயல்படுறது இன்னொன்று. இயேசு நாமத்தினாலே அநேக அற்புதம் செய்வாங்க. பாருங்கள், ரொம்ப சிக்கல் தான் இல்லை. இப்போ இயேசு சொல்கிறார், நான் ஒரு காலம் உங்களை எனக்கு தெரியாது, ஒரு நாளும் உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஐடியா இல்லை, இப்போ இல்லை அப்பமா இல்லை, உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்களாம் அக்கிரம செய்யக்காரர், என்னை விட்டு ஓடிப்பாங்கன்னு விரட்டிடுவேன்னு சொல்கிறார். அப்போது இந்த அந்நிய பாஷை, வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம், குறி சொல்லுதல் மாதிரி இல்லையா, அது எப்படியும் இருக்கட்டும். அப்புறம் அற்புதம், இதெல்லாம் நடக்கிறதுனால இது பரலோக வல்லமை என்று நம்பக்கூடாது என்ற எச்சரிக்கையும் நம்முடைய சுவிசேஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்போது அந்த பரலோகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பாதுகாப்பான வழி, வேறு ஆவிகளும் செயல்பட்டால் இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆகவே நாம் அந்த பாதுகாப்பான வழி என்ன, பரலோக தேவனுடைய வல்லமை அடைந்து கொள்வதற்கு பாதுகாப்பான வழி என்னங்கிறது சிந்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த பின்னணியை விளக்கி விட்டு வந்தோம். முதலாவது, பரலோகத்தினுடைய தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த விசுவாசமும் வாஞ்சையும் இருக்கணும். சரிதானே? பரலோக ராஜ்யத்தை குறித்த விசுவாசம் வாஞ்சை இல்லாத ஆளுக்கு பரலோக ஆவி வராதில்லை, கிடைக்காதில்ல. அதான் முக்கியம். அதனால தான் மத்திய 4:17 அது முதல் இயேசு அனந்தரமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசுவனுடைய முதலாவது பிரசங்கம், நீங்கள் மனதை பரலோகத்துக்கு நேராய் திருப்புங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் திருப்புங்கள் அப்படின்னு தான் சுவிசேஷம். எங்கெல்லாம் பூலோக ராஜ்யத்துக்கு நேராக மனசை திருப்புறது, பூலோக உயர்ந்த ஸ்தானத்துக்கு நேராக திருப்புறது, உலக ஆசீர்வாதம் திருப்புற மாதிரி பிரசங்கம் இருக்கோ அது இயேசுவின் சுவிசேஷம் இல்லை. ஓகே, அப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு பரலோக ஆவி வல்லமை கிடைக்க போகிறதில்ல இல்லையா? இயேசுவன் பிரசங்கம் பரலோகம், சீசர்லாம் அதான் சொன்னாங்க, எல்லா செய்திகளும் அங்கே நமக்கு இருக்கிறது. அது 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள்
அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பரலோக தேவனுடைய ராஜ்யம், பூலோக தேவனுடைய ராஜ்யம் இல்லை, பரலோக தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடணும். இந்த விருப்பம் வாஞ்ச தேடலுக்குள்ளே வர்றவங்களுக்கு மட்டும்தான் பரலோக தேவனுடைய ஆவி, பரலோக ஆவி கிடைக்குங்கிறது மிக தெளிவானது. இதில் தெளிவாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் லூக்கா 4:5-8 வரை பிசாசு சொல்கிறான், அந்த உலகம் பூமி உலகத்தில் உள்ள எல்லாம் என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் கொடுப்பேன், நீ என்ன படிச்சுக்கிட்டா அவனுக்கு தருவேங்கிறான். அப்போ பூலோக ராஜ்யங்களை குறித்து பேசுவது அந்த பூலோக அதிபதியை சந்தோஷப்படுத்துகிற காரியம். அப்போ பிசாசு உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். சொல்லிட்டார், எனக்கு பின்னால் போன்னு துரத்தி விட்டார். அப்போ பூலோகத்தின் ராஜ்யத்தின் காரியங்களை விரும்பி விசுவாசித்து வாஞ்சித்து ஓடுறவங்களுக்கு பரலோக தேவனுடைய வல்லமை நிச்சயமாக கிடைக்காது. நீங்கள் 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு ஆசிக்கிறோம். அப்போ உலகம் முழுசும் பிசாசுக்குள்ளே கிடக்கிறதுங்கிறது தெளிவாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது தெளிவானது இல்லையா? சரி, நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களில் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருள், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு படிக்கிறோம். இங்கே சுவிசேஷத்திலலாம் போட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என்னன்னே தெரியாமல் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அநேகர் புரிஞ்சு கொள்ளலை. இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறவங்களே புரிஞ்சு கொள்ளலை, அப்புறம் அவிசுவாசிகள் எப்படி புரிஞ்சு கொள்வாங்க? இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கிறான். அப்போ பிரபஞ்சத்தின் தேவன் யார்? பிசாஸ். கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு எதிரானவன் தானே குருடாக்கினான். ஸோ அப்போது இந்த உலகத்தின் காரியங்களை ஆசீர்வாதம் என்று பேசுகிறவர்களும் அதை பின்பற்றுகிறவர்களும் பரலோகத்தின் ஆவியை பெற முடியாதுங்கிறதை இந்த வசனங்களிலிருந்து நான் வழங்கி கொள்ள முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், ஆகாயத்தில் கிரியை செய்கிற ஆவிக்கு ஏற்றபடி நடந்தாங்களாம். அதான் அப்போ ஆகாயத்தில் அதிகாரம் செய்கிற இன்னொரு ஆவி இருக்குல்ல, உலக வழக்கத்தை எல்லாம் உண்டாக்கி பரப்புகிற ஒரு ஆவி இருக்குல்ல, அது தேவனுக்கு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆவி இல்லையா? பரலோக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரலோக தேவனுடைய ஆவி கிடைக்கும், பூலோக காரியங்களுக்கும் பூலோக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பூலோக தேவனுடைய ஆவி கிடைக்கும் என்பது இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவி சாட்சி. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள்ள ஆவி சாட்சி. அப்போ பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அசுத்த ஆவி, கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி விளங்கிட்டோம். 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர் அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம்ல. பார்த்தீங்களா? இங்கேயும் ஏற்கனவே பார்த்த வசனம் தான் உலகத்தின் ஆவி. அப்போ உலக ஆசீர்வாதம், பூமியின் உயர்ந்த ஸ்தானம், உலகத்தின் அதிபதியை சந்தோஷப்படுத்துறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனை திருப்திப்படுத்துகிற அந்த எல்லைக்கு அந்த லெவலில் போகிறவங்க எல்லாம் பரலோக ஆவியை பெற முடியாதுங்கிறதை இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ யார் யாரெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய வல்லமை வேணும், ஆவி வேணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க மனசை பரலோகத்தில் வச்சு தான் ஆகணும். பூலோகத்துக்கு எதிராக தான் சிந்திக்கணும், அது ரொம்ப முக்கியம். பூலோகத்துக்கு சாதமாக சிந்திக்க முடியாது. நான் பின்பு பார்க்குறோம். 1 யோவான் 4:5-6 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் தான் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கு. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் அறிந்தவங்களுக்கு செவி கொடுக்குறான், தேவனால் உண்டாயிராதவங்களுக்கு செவி கொடுக்குறதில்ல. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்று அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ வஞ்சக ஆவி, சத்திய ஆவி, வஞ்சக ஆவின்னு ரெண்டு இருக்குது. நாம் வஞ்சிக்கிற ஆவியின் பிடியில் சிக்கப்படாது. அப்போ பரலோகத்தில் மனசு வைக்கணும், பரலோக சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியணும், பூலோக சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியப்படாது. சரிதானே? சரி, ரெண்டாவது ஒரு காரியம் பார்ப்போம். யாருக்கு இந்த பரிசுத்த ஆவி பரலோக தேவனுடைய வல்லமை கொடுக்கப்படுறதுன்னா, அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மட்டும் இல்லையா, அந்த அனுபவத்துக்கு வந்தவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவி வரம் வல்லமை கிடைக்கும். பாவிகளுக்கு கிடைக்காது. சரியா, பாவ மன்னிப்பை பெற்றவர்களுக்கு தான் கிடைக்கும். அப்போஸ்தலர் 3:20 உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படணும். எப்படி உங்கள் பாவங்கள்லாம் நிவர்த்தி செய்யணும்னா என்ன செய்யணும்? இயேசு ஆராய்ச்சாவணும் நிவர்த்தி ஆடாது, மனம் திரும்பி குணப்படணும். அது மனம் திரும்புதலின் சுவிசேஷ உபதேசங்களுக்குள்ள நம்ம அதை புரிய முடியும். நல்லது. எப்படியோ பாவ மன்னிப்பு அனுபவத்தை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த பரிசுத்தாவி கிடைக்கும். அடுத்தது இயேசுவின் சீடர்களுக்கு தான் இந்த பரிசுத்தாவின் வல்லமை கிடைக்கும். அடுத்த எல்லை நீங்கள் வந்து மத்தேயு 28:19-20 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஞானசாங் கொடுத்து நான் கட்டளையிட்டவையில தான் கை கொள்ளணும், உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ சீஷர், இயேசுக்கு சீஷராய், பக்தர் அல்ல சீஷர். இந்த வார்த்தை தெளிவு. இயேசு அது யோவான் 4:1 இயேசு அநேகரை சீஷராகி ஞானசாங் கொடுத்தாருங்கிறத நமக்கு பார்க்குறோம். ஸோ இயேசுக்கு சீஷராகி தான் ஞானசானம் எடுக்கணும் அல்லது இயேசுக்கு சீஷர் ஆகணும். அப்போ இயேசுக்கு சீஷராகி அது இயேசு கட்டளை இட்டவளை கை கொள்ளுகிற சீஷர்கள். நீங்கள் யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசர்லாம் இருப்பீங்க. ஏன் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் ஏன் சீசர்லாம் இருப்பீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுது. யூதர்களை பார்த்து தான் சொல்கிறார், உங்களுக்கு நியாய பிரமாணம் மோசை பிரமாணம் இருக்குது, அதில் நடந்தால் எனக்கு சீசனாக முடியாது, நீங்கள் மோசையின் சீசனாக இருக்கணும். ஏன் உபதேசம் தான் சத்தியம், இதில் நிலைச்சிருந்தா ஏன் சீசர். அப்படி இயேசுவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற சீசர்களுக்கு தான் பரலோக பரிசுத்த வல்லமை கிடைக்கும் என்பதை வழங்கி கொள்ளணும். யோவான் 14:15-16 நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கடைப்பிடிங்க. பற்றியெல்லாம் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்ன ஆராதிங்கன்னு சொல்லலை, என் கற்பனையை கடைப்பிடிச்சு சீசராயிருங்க. அப்போ நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடைய கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனே அவர் தந்தருள்வார். அப்போ என்ன இடத்துல அன்பு கூர்ந்து என் கட்டளையை கடைப்பிடிச்சு என் மாதிரியில் நடக்கிற சீசத்துவத்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும், சப்மிட் பண்ணணும். அப்போ தான் நான் பரிசுத்தாவி அனுப்ப முடியும். இந்த சப்மிஷன் தான் இயேசு ஆராதிக்கிறது பயன்படாது, வேறு மாதிரி விசுவாசிக்கிறது ஒன்று இந்த இடத்துக்கு பயன்படாது. சப்மிஷன், இயேசுவின் போதனைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நிறைய வாஸ்து புரிஞ்சிருப்போம். பல வேளை கிறிஸ்தவர்லாம் ரொம்ப வருஷம் கிறிஸ்தவர்லாம் இருப்பாங்க, ஆனால் இயேசுவின் வசனத்தை வாசிக்க மாட்டாங்க, அதில் நடக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வேளை தங்களுடைய சபை பாரம்பரியம், தங்கள் போதவர்கள் சொன்னது, தங்கள் குடும்ப வழிமுறை வெள்ள மாதிரி இருக்கும். இதில் நின்றுட்டு இயேசுன்னு சத்தம் போட்டுட்டு வல்லமைன்னு கேட்டால் பேய் தான் வரும், வராதுல்ல. பரிசுத்தாவின் வல்லமை பெறக்குள்ள தகுதி எதுவும் இல்லைன்னா அன்றைக்கி ரொம்ப சத்தம் போட்டால் பேய் வந்துடும். அப்புறம் அதான் உண்மை. அவை முதலாவது இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், அவருடைய சீசத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறேன் இல்லையா அப்படின்னு கீழ்ப்படியக்கூடிய அனுபவம் இருக்கணும். ஆமாம், நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வச்சுட்டு போனேன் இயேசு யோவான் 13 சொல்வார் இல்லையா. அந்த கீழ்ப்படியணும். 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடில் நடந்து வரும்படி மாதிரி வச்சு போனார்னு பேதுரு சொல்லுகிறார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன், அவர் நடந்தபடி தானும் நடக்கணும். இதான் சீசத்துவம். இயேசு நடந்தபடி நடக்க விரும்பல, அவருடைய உபதேசத்தில் நடக்க விரும்பல. இனி இப்போ பேசிய 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து மூலகள். அப்போ இயேசு சொன்னது செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்னது இந்த எல்லைக்குள்ளே நான் வரமாட்டேன்னா நிச்சயமாக பரலோகத்தின் ஆவி கிடைக்காது, இயேசுக்குள்ளே இருந்த ஆவி கிடைக்காது, இயேசுவின் சீசர்களுக்குள்ளே இருந்த ஆவியும் கிடைக்காது. சரிதானே? அது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆகவே சப்மிஷன் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள் நீங்கள் ஓசியா 8:12 என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமாக என்னாங்கன்னு சொல்கிறேன். இப்போ இயேசுவின் வசனங்களை பைபிள் வச்சுருக்கவங்களுக்கு பரிசுத்தாவி ஈஸியாக கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு பைபிள் இயேசுநாதருடைய வசனம் இருக்குது, இதை வாசிக்க மாட்டாங்க, அதில் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, கீழ்ப்படிக்க சப்மிட் பண்ண மாட்டாங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது. புதியவங்களுக்கு சில வேலை ஆண்டவரேன்னு தாழ்த்தி பாவம் பண்ணிப்படுத்திட்டா கிடச்சிடும். அந்த கொரோனாலி வீட்டுக்காரர்களுக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு நடக்காது. ஏன்னா இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி பழகினவங்க, ஆண்டவருடைய சீசத்துவத்தை அசட்டை பண்ணவங்க, ஆண்டவருடைய மாதிரியெல்லாம் அசட்டை பண்ணவங்க. 100க்கு 100 கிடைக்காது. பேய்க்கு ஆவி கிடைக்கும், வஞ்சிக்கிற ஆவி தான் கிடைக்கும். இது ரொம்ப சிக்கலானது. விழிப்பாக இருந்து சரி பண்ண வேண்டியதான். இப்படி நீங்கள் யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர், பிதாவினிடத்திலிருந்து வருகிறவருமாய் சத்திய ஆவியாகி தேற்றரவாளன்
வந்து என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஏன்னா பிதாவின் இடத்துலேருந்து நான் தான் அனுப்பணும். இதுதான் எங்கள் பிரச்சனை. நான் பிதாவிடத்துலேருந்து அனுப்ப வேண்டும். அப்போ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லை, என் மாதிரியில் இல்லை, என் சீசத்துவம் இல்லை, என் சுவிசேஷத்தில் இல்லைன்னா நான் எப்படி உங்களுக்கு பிதாவின் ஆவி அனுப்ப முடியும்? இதுதான் பிரச்சனை. ஆனால் பிசாசு அனுப்பிடுவான் அவனுக்கு ஆவியை சீக்கிரமாக. அதுக்கு ஒன்றும் பெரிய கண்டிஷன் ஒன்றும் வேண்டாம், சீக்கிரமாக அது எங்கே வேணாலும் வரும். பரிசுத்த ஆவி எங்கேயும் வராது. ஸோ அந்த சப்மிஷன், அர்ப்பணம்னு சொல்கிறது மிக மிக முக்கியமானது. அவர் அர்ப்பணத்தின் உண்மையை பார்ப்பார், அர்ப்பணத்தை எதிர்பார்ப்பார். அதெல்லாம் அர்ப்பணிக்கும் போது தான் கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆவி கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி கிடைக்காது. இது மிக மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஸோ நீங்கள் அப்போஸ்தலர் 1:15 சீஷர்கள் தான் 120 பேர் போய் கூடியிருந்தாங்க. அது அப்போஸ்தலர் 2:1-4 போனால் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட ஒரு இடத்துல வந்தாங்க. அப்போ தான் பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல் சடிதி அவர் முழக்கம் வீடு முழுவதை நிரப்பி அக்கினி மேனான நாவுகள், அந்த ஃப்ளையிங் ஃப்ளைம்ஸ்ன்னு சொன்னனே, ஜுவாலை தீ ஜுவாலைகள் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள் வரத்தின்படி பேசினாங்க. யாருன்னு கேட்டால் சீடர்கள். பார்த்தீங்களா, இயேசுவை பின்பற்றினவர்கள் இல்லை 12 சீடர்களும் மற்ற சீடர்கள். அதாவது நீங்கள் யோவான் 4:1 இயேசு அநேகரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார், சீசரெலாம் வச்சு கொடுத்தாருன்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த மாதிரி சீசரானவர். 12 சீசர்கள், ஊழிய சீசர்கள், மற்ற சீசர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் 120 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கப்பட்டது என்பதையும் நாம் இங்கே பார்க்குறோம். சரி, 1 கொரிந்தியர் 12:7-11 வரும்போது இந்த ஆவியோடு கூட சில வரங்கள் கொடுக்கப்படுது. ஆவியினுடைய அனுக்கிரகமும் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பார்த்தீர்களா, ஒரே ஆவிதான், வல்லமை, பரலோக வல்லமை. அது அந்த அவரவருக்கு என்னென்ன தகுதியாக இருக்குன்னு தேவன் கருதுகிறாரோ ஊழியத்தின் தகுதிக்கேற்ப இந்த ஆவியின் மூலம் வரங்களும் கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பற்பல பாஷைகளை பேசுதல் என்கிற அந்நிய பாஷைங்கிறது ஒரு வரமாக சொல்லப்பட்டிருக்கிறதையும் இங்கே நாம் பார்க்குறோம் இல்லையா. அப்போ ஆதி திருச்சபையார் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றார்கள், வரங்களாகவும் பெற்றார்கள். அதனால தான் அந்நிய பாஷை பேசினாங்க. ஆமாம், இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ 1 கொரிந்தியர் 12:28-31 வந்தா தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலரை, 2வது தீர்க்கதரிசிகளை, 3வது போதகர்களை, பின்பு அற்புதம். பார்த்தீங்களா, அப்போஸ்தலர்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அவருடைய உபதேசம், அவருடைய அடிஸ்தானம். அதுக்கு பிறகு தான் அற்புதம், அதுக்கு பிறகு குணமாக்க வரோம், ஊழியம், ஆளுகை, பலவித பாஷைகளை ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்க வரங்கள் உள்ளவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே வரங்கள் கொடுக்கப்படுது, ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக 30வது வசனத்தில் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தான் ஆகணும் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. அது ஒரு வரமாய் கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷை பேசினார்கள், அவர் தந்தா பேசலாம், பேசாமலாம் வல்லமையினால நிரம்பலாம், வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது இந்த வசனங்களில் தெரிகிற காரியம். அதனால் அந்நிய பாஷை பேசாதவங்க எல்லாம் பரிசுத்தாய் பெறாதவங்களும் இல்லை, அந்நிய பாஷை பேசுகிறவங்க எல்லாம் பரிசுத்தாய் பெற்றவங்களும் இல்லை. அதான் நம்ம பார்த்துட்டோம்ல. சாசா அந்நிய பாஷை பேசும், குறி சொல்லும், தீர்க்கதரிசனம் சொல்கிறோம், குறி வெளிப்பாடு மாதிரி சொல்கிறவங்க எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி ஒரு நுட்பம் இங்கே இருக்குது, ரொம்ப சிக்கலான விஷயம். அதனால தான் இதை நாம் சிந்திக்கிறோம். ஆனால் நீங்கள் கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை. இங்கே 9 குணத்தை சொல்லியிருக்கு. இந்த குணம் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளே இருக்கணும். ஒருவருக்குள் தேவனுடைய ஆவி வந்தால் தேவனுடைய ஆவியின் கனிகளாகி தேவனுடைய குணங்கள் கண்டிப்பாக வந்தாகணும்ல. அந்த குணங்கள் வந்தாகணும்ல. அது
மத்திய 5:48 தானே, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்க. அவருக்கு குணம் உங்கள்கிட்ட வரட்டு. எப்படி? அவருடைய ஆவியினால தானே வரும். சரியா? அப்போ எல்லாருக்குள்ள அந்த குணங்கள் வந்தால் ஆனால் அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்னு கட்டாயம் கிடையாது. ஆவியானவர் வந்தால் அந்த ஆவிக்கேற்ற கனிகள் கண்டிப்பாக வரணும். அந்நிய பாஷை சிலர் பேசலாம், சிலர் பேசாமல் இருக்கலாம். ஏன்னா அது வர்றோம் பட்டியல். எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? இல்லையா? சிலருக்கு அந்நிய பாஷையில் பேசுதல், சிலருக்கு வழக்கம். ஆனால் ஆதி திருச்சபையின் காலத்தில் வல்லமையும் வரமும் இணைந்து செயல்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ தான் அது செயல்படலாம். அவர் தேவன் அப்படி செஞ்சாச்சேட்டு, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்நிய பாஷையில் பேசுகிறதெல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்டது தான். ஆனாலும் இந்த நுட்பத்தை நாம் வழங்கி கொள்ள வேண்டும். இங்கே 1 கொரிந்தியர் 2:9-10 சொல்லுது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவளை கண்ணு காணலை, காது கேட்கலை, அவள் மனுஷனுடைய இருதயத்தில் தோணலை. நமக்கோ தேவன் அவளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். இங்கே கவனிக்கிறோம், முதலாவது பரிசுத்த ஆவி வந்தால் கனிகள் குணம் கண்டிப்பாக வரணும்னு பார்த்துட்டோம். அந்நிய பாஷை போன்ற வரங்கள் வரலாம், வராமலும் இருக்கலாம் என்கிறதையும் புரிஞ்சிட்டோம். இங்கே இந்த தேவ ஆவியானவர் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணுகிற காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்குறாராம். சரியா? அப்போ ஒருவருக்குள்ளே பரலோகத்திலிருந்து வந்த தேவ ஆவி இருந்தால் அவருக்கு பரலோக வழிபாடு உண்டாகும், பரலோக தரிசனங்கள் உண்டாகும். பூலோக ஆவி வந்தால் பூலோக வழிபாடு உண்டாகும், பூலோக தரிசனம் உண்டாகும். அதுதானே பார்த்துட்டு இருக்கிறோம்ல. இப்போ ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு யாருக்குள்ள என்ன வழிபாடு, என்ன தரிசனம் இருக்குது. இந்த வெளிப்பாடையும் தரிசனத்தையும் கொடுத்தது யார் இல்லையா? அதுவும் புரிஞ்சுறது இல்லை உங்களுக்கு. புரிஞ்சிடணும், புரிஞ்சுட்டாதான் சரி. நம்ம இங்கே இருக்கிற அஸ்திபார உபதேசங்களை தான் பார்க்கணும். ஒருத்தருடைய அனுபவங்களை நாம் இங்கே மதிக்க முடியாது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஸோ தேவ ஆவியினாலே தேவ ராஜ்யத்தை குறித்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணுகிற பல விதமான காரியம் இருக்கு. அவைகளை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்குறார். யாக்கோபு 4:4-5 விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதான பகை என்று அறியீர்கள். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயஞ்சனாக இருக்கிறான். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? இங்கே என்ன பார்க்குறீங்க? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதான பகைன்னு எவ்வளவு ஆக்ரோஷமாக யாக்கோபு குறிப்பிடுகிறார். அதுக்கு காரணத்தை சொல்கிறார் அடுத்த வசனத்தில். நமக்குள் வாசமாக இருக்கிற பரலோகத்திலிருந்து வந்த ஆவியானவர் உலகத்தை எதிர்ப்பதிலே வைராக்கியமானவர், சமரசம் பண்ண மாட்டார் இல்லையா? வைராக்கியமானவர், உலகத்தை எதிர்த்துக்கிட்டே இருப்பார், உலகத்துக்கு சாதகமாக இருக்க மாட்டார். எவ்வளோ ஆழம்! பரிசுத்தாவி பரலோகத்திலிருந்து வர வல்லமை புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன நிலைப்பாட்டுக்குள்ளே வரணும், என்ன மென்டாலிட்டிக்குள்ளே வரணுங்கிறது புரியறதுக்கு இந்த வசனங்கள் மிகவும் பயன்படும். 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ள அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு கிடையாது. அப்போ உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பரலோக பிதாவுக்கு அன்பு இல்லைன்னா பரலோக பிதாக ஆவி அவர்களுக்குள்ள நிச்சயமாக வராது, கிடைக்காது. சரிதானே? உலக சிநேகம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாய் தேவனுடைய ஆவி கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எவ்வளவு எதிரான காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்கள் உலகத்தார் அல்லன்னு சொல்வார் இல்லையா? யோவான் 17, 14, 16 வசனத்திலே சொல்வார். யோவான் 7:7 இந்த உலகத்தின் கிரியைகளை நான் கண்டிக்கிறபடினாலே இந்த உலகம் என்ன பாய்க்கிறது. ஏன் கண்டிக்கிறார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தார். உலகத்தை ஆக்ரோஷமாய் வைராக்கியமாய் எதிர்க்கக்கூடிய அந்த பரலோக தேவனுடைய ஆவி அவருக்குள்ள இருந்ததுனால தான் அவர் உலகத்தின் கிரியைகள் எல்லாம் கண்டிச்சார். ஆக சமரசமே பண்ணல. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்லன்னு சொல்லிட்டார் யோவான் 18:36. நவர் வைராக்கியம் பரலோக ஆவியின் வல்லமையினாலே நிறைந்திருந்தார். சீடர்களையும் சொல்கிறார், நீங்கள் யோவான் 15:19 நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலே உலகம் பாய்த்து. நான் உலகத்துக்கு எதிரான ஆவியிலே இருக்கிறேன், உங்களை அதே தன்மைக்கு கொண்டு வந்து விட்டுகிறேன். உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து பிரிக்கப்பட்டவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறாருங்கிற ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே நான் விளங்கி கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆமாம், தேவனால் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களுக்கு தான், பிரிய விரும்புகிறவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை கொடுப்பார். உலகத்தோடு இணைஞ்சு செயல்படுவோம், ஆசீர்வாதம் நினைக்கிற ஆளுகளுக்கு நிச்சயமாக பரலோக தேவன் தம்மை ஆவியை கொடுக்க மாட்டார், வல்லமை கொடுக்க மாட்டாருங்கிறதே இந்த பகுதியிலிருந்து வழங்கி கொள்ள முடியும் இல்லையா? வழங்கி கொள்ள முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான காரியம்.
இது ரொம்ப முக்கியமான காரியம். நாம் உலக நேசத்தில், ஏன்னா இந்த நாட்களில் நடக்கிற காரியம் ரொம்ப ஆபத்தாக இருக்குது, ரொம்ப சிக்கல் இருக்குது, அவ்வளோமே மோசடி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே மோசடி ஆவி தான் இருக்குது இல்லையா? அது வெளிப்படுத்தல் 12:9, உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம்னு இருக்குது. சரியா? பார்த்தீங்களா? மோசம் போக்குற வல்லமை தான் அங்கே இருக்குது. ஆமாம், மோசம் போக்குற வல்லமை தான் இருக்குது. நீங்கள் யோவான் 17:6 பிதாவிடத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார். இயேசு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு சொன்னார்ல, நான் உலகத்திலிருந்து தெரிஞ்சு எடுத்துட்டேன். ஏன்னா பரலோக தேவன் நம்முடைய பிள்ளைகளை உலகத்திலிருந்து பிரிச்சிடுறார். பிரித்து தான் தன்னுடைய ஆவியை கொடுக்குறார். உலகத்திலேருந்து பிரிய விரும்பாதவர்களுக்கு அவர் கொடுக்குறதில்ல. உலகத்தார போல இருப்பேன்னா நீ அப்படியே இருந்துரு, எனக்கு ஆவி கிடையாது, நான் வரமாட்டேன், நான் உலகத்துக்கு எதிரானவன். ஏன்னா உலகம் சாத்தானுக்குள்ளே இருக்குது, பிசாசுக்குள்ளே இருக்குது. வேறு வசனங்களை பார்த்துட்டோம். 9வது வசனம், அது யோவான் 17:9, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார். அப்போது உலகத்திலிருந்து தெரிந்து எடுத்து உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, எனக்கு உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தீர் இல்லையா? 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்கள். இப்போ சொல்கிறார், உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்களுக்காக தான் வேண்டிக் கொள்வேன். ஏற்கனவே வசனம் பார்த்துட்டோம், நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்போ பரிசுத்த ஆவியை தேற்றரவாளன், நான் பிதாவிடத்திலிருந்து அனுப்பி வைப்பேன். இப்போ சொல்கிறார், யாருக்கு வேண்டிக் கொள்வேன்? உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் நான் வேண்டிக் கொள்வேன். மற்றபடி உலகத்தையும் ஆசீர்வாதம் நினச்சிட்டு நடக்கிறவர்களுக்கு வேண்டிக் கொள்ள மாட்டேன். ரொம்ப சிக்கல் தான் இன்றைக்கி இருக்க உலக சூழ்நிலை. கிறிஸ்தவ சூழ்நிலையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ராடுத்தனத்தில் மோசடியில் போயிட்டுருக்குங்கிறத நீங்கள் புரிய முடியும். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பேதுருவினுடைய முதல் பிரசங்கம், அந்த சபை கட்டப்படுகிற அந்த நாளின் பிரசங்கம் இல்லையா? அது 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பற்றி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொட்டப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்தில் அந்நியோன்யத்தில் அப்பம் பிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கே அந்த முதல் சபை இல்லையா, கிறிஸ்துவின் முதலாவது சபை உருவான வரல சம்பவத்தை பார்க்குறோம். மாறுபாடான சந்ததியை விட்டு, உலகத்தை விட்டு, உலகத்தாரை விட்டு, உலகத்துக்கு உரியவர்களை விட்டு விலகி வருவீங்களா? அப்படி வந்தால் வாங்க, உங்களுக்கு இது ஞானஸ்நானம், ஸ்ரீசராக்கி ஞானஸ்நானம் தரலாம். அவங்க தான் தனியாக அப்போஸ்தலர் உபதேசத்தில் இருந்துட்டாங்க. அற்புதங்கள் அடையாளம் 43 அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்யப்பட்டது. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. விசுவாசிகள்லாம் ஒருமித்து பொதுவாக அனுபவித்தார்கள். 46 ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தெரிந்து வீடுகள் தோறும் அப்பம் போட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினாங்க. தேவனை 47 தேவனை துதித்து ஜனங்களிடத்தில் தயவுபட்டிருந்தால் ரட்சிக்கப்படுகிறவர்களை இவ்விதமாய் ரட்சிக்கப்படுறார்கள். மாறுபாடான சந்ததி விட்டு விலை, உலகத்தை விட்டு விலை, இவ்விதமாய் ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் இயேசு அனுதினமும் இந்த சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவர்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையை தொடர்ந்து கொடுத்தார். பரிசுத்தாவின் வல்லமையினாலே அந்த சபை நடத்தப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஆக பரிசுத்தாவின் வல்லமை பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டார். இயேசுவின் சீஷர்களுக்கு கொடுக்கிறார், மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார். உலகத்திலிருந்து பிரிந்து வருகிறவர்களுக்கு கொடுக்கிறார், மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார். உலக நேசர்களுக்கு நிறைய எல்லாமே பைபிளில் சுவிசேஷத்திற்கு வசனத்தை தான் நாம் தியானித்திருக்கிறோம். அப்போது இந்த அடிப்படையில் பார்த்தா இன்றைக்கி செயல்படுகிற ஆவியெல்லாம் பரலோகத்தில் இருந்தது ஆவி இல்லை, உலகத்தின் ஆவி. இயேசுக்குள்ளே இருந்த ஆவி இல்லை, அது உலகத்தின் ஆவி. ஆதி திருச்சபையார் இடத்துல இயேசுவின் சீடர்களுக்குள்ளே இருந்த ஆவி இல்லை, அது வேறு ஆவி. அது வேணா கூறி சொல்லலாம் இல்லையா, அந்நிய பாஷை பேசலாம், அற்புதம் கூட செய்யலாம், எல்லாம் பார்த்துட்டோம்ல வசனம். ஸோ அது ஃபேக்கான ஆவி, அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. அப்போ சரியான பரிசுத்தாவியை படுறதுக்கு பரலோகத்தில் மனசு வச்சுருக்கிறவங்களுக்கு தான் பரலோக ஆவி வர முடியும். பாவ மன்னிப்பு பெற்றவங்களுக்கு, பாவம் கழுவப்பட்டவர்களுக்கு, பாவம் பரிசுத்தோன்னு வேறுபாடு இருக்குல்ல. சும்மா எப்படியோ விசுவாசிக்கிறேன்னா சில்வ கலர்லாம் பரலோகத்துக்கு போகிறாங்கன்னா எடுபடாது, அப்படியெல்லாம் கிடையாது. பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுவின் சீஷரானவர்களுக்கு, உலகத்தில் அவருக்கு இயேசுக்கு தேவனுக்கு சமிட் பண்ணுறவர்கள் இல்லையா, தங்களை தேவ சித்தம் செய்ய தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தவர்கள். கீழ்ப்படியாதவர்களுக்கு கிடையாது. கீழ்ப்படியனா தேவ சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள், சுவிசேஷத்தின்படி அர்ப்பணிக்கிறவர்.
பேக்கியம் நோக்கியம் வந்துட்டு போகிறவங்க இயேசு ஆராதிக்கிறவங்களுக்கு ஒன்றும் அந்த ஆவி கிடைக்காது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அந்த ஆவி கிடைக்கும். உலகத்திலிருந்து பிரிஞ்சு நாங்கள் பரலோக சித்தம் தான் செய்வோம், உலக சித்தம் செய்ய மாட்டோம், இது பிசாசுக்குள்ளே கிடக்கு, இது ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவிக்கிறப்ப உலக வழக்கத்தில் இருக்குது, அதனால் இது செய்ய மாட்டோம். அது ஒரு அர்ப்பணம் வரணும். ஓரளவு படிக்கும்போதே தெரியும்ல நான் உலகத்துலேயும் தெரிஞ்செடுக்கப்படணும், அந்த அர்ப்பணம். ஏன்னா கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை நம்ம நிறைய அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அவங்க அர்ப்பணிக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. சும்மா கேட்டோன்னா கொடுக்கணுங்கிறாங்க. அப்படி கொடுக்குற வழக்கம் இல்லை. அதுதான் நம்ம பார்த்துட்டோம். வேறு யாரும் பரிசுத்தாவி தர முடியாது. இயேசுவே தரமாட்டேன்னு சொல்லிட்டா, பரலோக தேவனே நான் பரிசுத்தாவி அனுப்ப மாட்டேன்னு இவ்வளவு நிபந்தனை சொல்லிட்டா வேறு யாரும் உங்களுக்கு பரிசுத்தாவி தர முடியும்? அநேகர் நான் ஆவி தர்றேன்னு வரையில் ரோட்டில் போகிறவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து உருட்டுறாங்க, உருட்டி தள்ளியெல்லாம் போடுறாங்கல்ல. நடக்காத காரியம். இங்கே எழுதியிருக்க இந்த கண்டிஷனுங்கிறது அந்த பைபிளை தூர போடணும். இதை தீ கொளுத்திட்டு அவங்க வேறு ஏதாவது நோட்டில் எழுதி வச்சுட்டு வந்தாங்கன்னா சரி, இதை வச்சுட்டு எப்படி பேசுவீங்க நீங்கள்? அப்போ இது பொய்யா இருக்கணுமா? இந்த நிபந்தனை எல்லாம் வேண்டாமா? கேள்வி இருக்குல்ல. அதனால் தயவு செய்து நீங்கள் வாஞ்சிக்கிறதுனாலே விரும்புறதுனாலே இது கொடுக்கப்படுறது கிடையாது. அதுக்குன்னு சில அடிப்படை இருக்குது. ஸோ இது வேணுங்கிறது அது சபைக்கு வச்சிருக்கு, அதை செய்யணும், செய்ய மாட்டேங்கிறாங்க. சும்மா ஏதோ இவங்களே ஆவி கொடுத்து இவங்களே இயேசுநாதர் மாதிரி நான் தான் தேவன், நான் ஆவி தர்றேன், எங்கிட்ட வந்துருங்க, இங்கே ஜபிக்க வாங்க, நான் தான் பிரதானிங்கிற மாதிரி நிறைய கோபுரம் கொட்டாரம் எல்லாம் வச்சு ஏமாத்துறாங்க. அதில் விசிக்கப்படாது. நல்லது. இப்போது பரலோக தேவன் தம்முடைய வல்லமை பலனை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். இயேசுவின் சுவிசேஷத்தின் மூலம் கொடுக்குறார். அது எப்படி கொடுக்குறாருங்கிறத நாம் விரிவாய் பார்த்துருக்குறோம். இந்த செய்தி ஒரு தடவை கேட்டு உங்களுக்கு புரியலைன்னா எல்லாம் வசனம் தான் நான் சுட்டி காட்டியிருக்கேன். மீண்டும் பல தடவை கேட்கலாம், அந்த பகுதிகளை மெடிடேட் பண்ணலாம். நான் தேவனோடு ஜெபம் பண்ணலாம். இதை கன்ஃபார்ம் உறுதிப்படுத்துகிறவர் இல்லையா? அதை தேவன் உறுதிப்படுத்துகிறார். வசனத்தை அவர் உறுதிப்படுத்துகிற தேவன். எப்போதுமே அவர் உறுதிப்படுத்துகிற தேவன், விடுறது கிடையாது. கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அவர் அற்புதங்களை நடப்பாகிறவர். ஆமாம், அப்படி செய்தாருன்னு இருக்குது. கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நடப்பித்தார். இவர்கள் போய் அப்போஸ்தலர் பேசினாங்க, அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கிறது அந்த செய்தி. ஆகவே நீங்கள் தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம், இயேசுவின் சீசராக மாறுவோம், பரலோக தேவ வல்லமை பெற்றுக்கொள்வோம். அந்த வல்லமையினாலே நாம் தேவ பிள்ளைகளுங்கிற அங்கீகாரத்தை பெறுவோம். பலவீனங்களிலே நாம் பலன் கொள்வோம். உலகத்தின் வல்லமை அல்லது பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவோம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்லாக்கியம் இருக்குது. அப்புறம் அது மரித்தோர் உயிர்த்தெழுதல்ங்கிற சரீரத்தை உயிர்ப்பிக்கிற அந்த செயலை பெறுகிறோம் இல்லையா? நம்முடைய சரீரத்தில் இருந்தாலும் மறுரூபப்படுத்துகிற அந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியும். அடையாளம், முத்திரை, மீட்கப்படும் நாளுக்கு என்ற முத்திரை, தேவ பிள்ளைகள் என்ற முத்திரை பரிசுத்தாய் வரும்போது அந்த முத்திரை பெற்றவர்களை மற்ற பிசாசின் முத்திரை பெற்றவர்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க தேவ பிள்ளைகளுங்கிற அங்கீகாரத்துக்கு தான், தேவ பிள்ளைங்கிற சாட்சி பெற்று விடுகிறார்கள் இல்லையா? இப்படி எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தைகளை இன்னும் அதிகமாக தியானித்து சிந்தித்து ஜபித்து தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.